ஒரு தேவ மனிதன் இவ்விதமாய் சொல்லுகிறார், போருக்காக பயன்படுத்துகிற ஏவுகணையை விட ஜெபம் வலிமை உள்ளது என்று சொல்லி. ஆமாங்க, நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம குடும்பத்திற்கு விரோதமாய், ஊழியத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற சில சத்துருவின் போராட்டங்களை மேற்கொள்வதற்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஜெபமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்டதான சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டாலும், எப்பேற்பட்டதான காரியத்தில் நீங்கள் அகப்பட்டு கொண்டாலும், நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க, தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் மாற்றவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை ஜெபிக்க முடியல பிரதர், சோர்ந்து போயிடுற, என்னால் ஜெபித்து மேற்கொள்ள முடியலன்னு நீங்கள் ஒருவேளை இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் போய் அமைதியாக கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காருங்க. ஆண்டவர் உங்களை ஜெபிப்பதற்கு அவர் உந்துவார். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். அவர் பிதாவின் வலது பரிசுத்திலிருந்து உங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவருக்காக ஏதாவது செய்வதற்கு முயற்சிங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ஆயுதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கார். சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபிங்க, ஜெயம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.